படிங்க. தேவ பிள்ளைகளுக்கு வரும் உபத்திரவத்தை நாங்கள் எந்த முறையில் நாங்கள் கையாண்டு அதை சகித்துக் கொள்கிறோம் என்ற தலைப்பில் நான் வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். யோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. சபையார் கேட்கிறீங்களா? எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருங்க. ஒடுத்திரியவன் வார்த்தை போற நேரத்துல இங்க ஜோபு பக்தன் சொல்லுகிறார் என்னவா, நன்மைக்கு காத்திருந்த ஜோபு 30:26. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. இந்த ஜோபு என்னவா, ஒரு உண்மையாகவே ஜோபுட 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விலகுறமா இருந்தார் என்று சொல்லி அங்கே ஜோபுக்கு 10 பிள்ளைகள். அல்லேலூயா, 10 பிள்ளைகள். அவருக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளுமாக. அவன் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? உத்தமன், சர்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அப்ப ஜோபு மாதிரி நாங்கள் உண்மையாகவே உத்தமனாக, சர்மார்க்கமாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? இல்லை. என்ன ஆனா அப்படிப்பட்ட ஜோபுக்கு என்ன காத்திருந்ததாம்? நன்மைக்கு பதிலாக நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்கு நன்மைக்கு காத்திருந்த எனக்கு. நம்மளும் அநேக நேரங்களில் நன்றாக ஜெபிப்போம், நன்றாக பயில் படிப்போம், உபவாச கூடத்துக்கு வருவோம், தசவாதில் ஒழுங்கா இருப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா வருவோம், என்ன மற்றவங்களுக்கு புத்தி சொல்லுவோம், சுவிசேஷ ஊழியர்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்போம். ஆனால் எங்களுக்கு என்ன நடக்குது? அவங்க ஜோபு சொல்ற மாதிரி நன்மைக்கு காத்திருக்கிறோம். எனக்கு வீடு வரும், விசா வரும், எனக்கு வேலையில உயர்வு வரும், எனக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த வருஷத்தின் ஆண்டு வாக்கு சபையின் வாக்குத்தத்தமா என்னது? சமாதானத்தின் ஆண்டு. சமாதானத்துக்கு காத்திருந்த எனக்கு என்ன வந்ததா? யார் சொன்னது? என்ன வந்தது? தீமை வந்தது. அப்படிதான் ஜோபு பக்தன் சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு. பாருங்க, சமாதானத்தின் ஆண்டு என்று சொல்லி பாசர் சபைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நாங்கள் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு போன உடனேயே அங்க சொல்லப்பட்ட மாதிரி சுமதி கொஞ்ச மாதிரி பிரச்சனை, போராட்டம், துன்பம். ஏன் அப்படி நடக்கிறது? ஏன் அப்படி நடக்கிறது? அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய பொறுமை விளக்கு. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வருகிற வேளையில, பாடுகள் வருகிற வேளையில, துன்பங்கள் வருகிற வேளையில இந்த சமாதானத்துக்கு காத்திருந்த எனக்கு என்ன நடந்ததா? நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நன்மைக்காக காத்திருக்கிறோம், ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது எங்களுக்கு தீமை வருகிறது. என்ன ஆண்டவரே, நன்மைக்கு தானே காத்திருந்தா, எனக்கு தீமை வந்தது. வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. ஏமாற்றம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று கூட நமக்கு தோன்றுகிறது. என்ன, நம்ம ஜெபம் பண்ணி எல்லாவற்றிலும் உண்மையா இருந்து கர்த்தரை தேடுகிறோமே, சமாதானத்தின் ஆண்டா இருக்கிறதே. ஆனால் போற போக்க பார்த்தா சமாதானமே காணல, சந்தோஷத்தையே காணல, மகிழ்ச்சியே காணல, ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரையில. அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற துன்பம். இந்த உலகத்துல உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்களுக்கு இந்த ஆண்டு சமாதானத்தின் ஆண்டு. இந்த ஆண்டுல நான் சில பிள்ளைகளுடைய மாற்றங்களை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு கூட நான் பார்த்தேன், சந்தோஷப்பட்டேன், சந்தோஷமாய் தேவனை ஆராதித்தேன். கர்த்தாவே, சில பிள்ளைகளுடைய மாற்றங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி. அப்ப சில மாற்றங்களை நான் ஊழியத்துல தேவனுக்காக என்னை அர்ப்பணித்த, என்ன பிரச்சனை, போராட்டம் என்ன நடந்தாலும் நான் முன்வைத்த கால பின்வைக்க மாட்டேன்னு சொல்லி நானும் நீங்களும் பொருத்தனை பண்ணி ஓடுகிற வேளையில துன்பம் வரும், பிரச்சனை வரும். என்ன செய்வோம்? நாங்க விட்டுட்டு ஓட போறோமா? ஊழியம்னா மண்டு திடீரென்று சந்தோஷமா வந்து நிக்கிறோம். என்ன, ஆண்டோடைய காரியங்களை செய்வதற்கு நிக்கிறோம். திடீரென்று ஒரு பிரச்சனை வந்துட்டு, இதுதான் சொல்றேன் நான் பாஸ், எனக்கு ஊழியமே வேண்டாம், இதுக்கு தான் சொல்றேன், என்ன நீங்க எதுக்குமே போடாதீங்க. பாத்தீங்களா பிரச்சனை? உடனே எல்லா பிரச்சனையும் மாறு மேல போடுறது, பாஸ்டர் மேல தூக்கி. இதுக்கு தான் சொன்னா, என்ன ஊழியத்திலே ஒன்றுக்கும் போட வேண்டாம், நான் என் பாட்டுக்கு வர்றேன், ஆராதிக்கிறேன், வார்த்தை கேட்கிறேன், போறேன். ஏன் என்ன தூக்கி போட்டீங்க? பாத்தீங்களா பிரச்சனை? அவங்களால பிரச்சனை, இவங்களால பிரச்சனை, பாஸ்டரால பிரச்சனை, பாஸ்டர் மனுஷியால பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, இவங்களால. அவங்க நான் பிரச்சனை, எனக்கு என்னால பிரச்சனை வராது, மற்றவங்களால பிரச்சனை வருதுன்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்லுகிறோம். நம்மளும் ஆராய்ந்து பார்க்க வேணும். நம்மளே தவறுகள் இருக்கும். ஆனா உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைக்கு பிரச்சனை வரும், வரத்தான் வேணும். அப்பதான் எங்களுக்கு பொறுமை, ஆண்டவர் எங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுப்பார், சகிப்பு தன்மையை கற்றுக் கொடுப்பார். திடீரென்று உண்மையா அன்றைக்கு தயானா அந்த வர்ஷிப் செய்தவர் அருமையா இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா பாட்டு பேப்பரை விட்டுட்டு மெசல் எடுத்து வச்சுட்டு விட்டுட்டு வந்துட்டோம். உண்மையா தயானா பொறுமையாக அதை கையாண்டு
அழகாக பேசி பண்ணியிருந்தார். உண்மையா சந்தோஷமா இருந்து. அப்படி சில துன்பங்கள் வருகிற வேளையில, ஏமாற்றங்கள் வருகிற வேளையில, உபத்திரவங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் பலவழியால வருகிற வேளையில நாங்கள் பொறுமையை கையாள வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. அந்த அந்த இடத்துல கர்த்தர் எங்களை எதிர்பார்க்கிறார். அந்த நேரம், அந்த துன்பம் வருகிற நேரம், அந்த பிரச்சனை வருகிற நேரம், அந்த போராட்டம் வருகிற நேரத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? பொறுமையா இருக்கிறோமா? இல்லாட்ட அவசரப்பட்டு யாரையும் காயப்படுத்தி பேசி உங்களால் தான் அப்படி இப்படி துன்பப்படுத்தி அவங்க மேல பிரச்சனைகளை போட்டு விடுகிறோமா? அதை எனக்கு எடுத்துக்கொள்ளணுமா? எனக்கு நல்லதுக்கு நான் பொறுமையா இருக்கணும். இந்த இடத்துல பிரச்சனை வந்துட்டா பாயம் மூடணும், அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், காயப்படுத்தக்கூடாது, பொறுமையா கையாளணும். ஆண்டவர் சில படிகள் எங்களுக்கு தருகிறார், அது நல்லதுக்கு. அப்ப இங்க அந்த ஜோப் பக்தன் சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. ஏன் நமக்கு தீமை வந்தது? அவர் உத்தமன், சர்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுறவுமான ஒரு மனுஷன். ஆனா ஏன் வந்தது? நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவரிடத்துல எதுவுமே இல்லை. ஆனா பின்னாடி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அவர் இழந்ததை எல்லாமே ரெட்டிப்பாய் பெற்றார். அங்க பார்க்கிறோம் அவருக்கு துன்பம், உபத்திரவம், பிரச்சனை வருகிற வேளையில அவருடைய ஃபேமிலியை பற்றி, அதாவது அவருடைய பிள்ளைகளை பற்றி, மனைவியை பற்றி தான் போட்டு கிடக்கு. ஆனா அவருடைய கூட பிறந்த சகோதரர்களை பற்றி போடவே இல்லை. நான் நேற்றைய நாள் அதை தியானிக்கும் போது, இன்றைக்கு மட்டும் பார்க்கும்போது, கடைசி நேரத்தில் ஆண்டவர் ஜோபு முறையிடுறார், தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவர் அற்புதமாய் ரெட்டிப்பாய் அவரை ஆஸ்வதிக்கிறார். அதுக்கு பின்னாடி தான் அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் வந்து அந்த வசனத்தை படித்து பார்த்து நானே சிரிச்சு, நான் இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஒருத்தன் எல்லாவற்றையும் இழந்து தவிச்சு போய் சர்மார்க்கமாய் ஒரு நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், அந்த நேரத்தில் சந்தோஷமாய் உறவு கொண்ட சகோதரர்கள், சகோதரமாய் பாசமாய் பழகினவர்கள், இந்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, ஜோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்து கர்த்தர் தன் சிறையிருப்பை மாற்றினார். ஜோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்க இரட்டத்தனையாய் வந்த பின்னாடி, அதுக்கு பிறகுதான் அவருடைய சகோதரர்கள் வந்தார்கள் போட்டிருக்க. அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவனின் வீட்டில் அவருடைய போஜனம் பண்ணினாங்க. அது வரைக்கும் துன்பம், பிரச்சனை, போராட்டம் வரும் வரைக்கும் அந்த ஃபேமிலியை, ஜோபுடைய சகோதரர்கள் வரவே இல்லை. ஆனா எப்ப ஆண்டவர் ஜோபுடைய சிறையிருப்பை ரெட்டிப்பாய் மாற்றி ஆசீர்வாதம் கொடுத்தாரு, அப்பதான் வர்றாங்க. இந்த உலகம் அப்படித்தான். ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது எல்லாரும் கூட இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாம கடனோட, கஷ்டத்தோட, போராட்டத்தோட, பிரச்சனையோட இருக்கும் பொழுது விட்டுட்டு ஓடிடுவாங்க. திருப்பி எங்கட ஆண்டவர் என்னை உங்களை தலை நிமிர செய்யும் பொழுது அப்ப தேடி வருவாங்க. இதுதான் உலகம். ஆகையினால நாங்கள் அப்படிப்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள், பாடங்கள் வருகிற வேளையில நாங்கள் பொறுமையா இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோபுடைய புஸ்தகத்துல நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 139 எடுத்து சீக்கிரமா படிங்க. சங்கீதம் 139 23 24. சங்கீதம் 139. ஆமென். என்னவா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். சில வழியில சோதனைகள், பாடுகள் வருகிற வழியில் எங்களை நாங்களும் ஆராய்ந்து பார்க்க வேணும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை ஆண்டவர் கொடுப்பதில்லை. அவர் அதை பாருங்க, இந்த உண்மை பாடாத நாட்களும் இல்லையே, அந்த அதில் முதல் அடியை பார்க்கும் பொழுது, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு அதனால் நான் சுத்தமானேன். அப்போ ஒரு பொன் வந்து எங்கட சரீரத்தில் மின்னுதுன்னு சொன்னா அது இவ்வளவு புடமிடப்படுகிறது. அப்ப எங்கட வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன், கஷ்டம், துன்பங்கள் வருவது நல்லதுக்கு. அதை நாங்கள் பொறுமையாய் சகிக்க வேணும். அதை எந்த வழியாலையும் வரலாம். மனைவியால வரலாம், கணவனால வரலாம், பிள்ளைகளால வரலாம், அம்மா அப்பா சவர்களால வரலாம், சபையில் இருக்கிற பிள்ளைகளால வரலாம். அவர்களை நாங்கள் சத்துருவாய் பார்க்க கூடாது. நம்ம ஒரு அடி மேல 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 போவதற்கு அது ஒரு படிக்கற்களாக அமைகிறது. அல்லேலூயா. அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அப்ப பாருங்க, நம்மளே ஆராய்ச்சி பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி இடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தும். அப்பா இன்னும் புடமிடுங்க, இன்னும் புடமிடுங்க. சோதனை பாடு வருகிற வேளையில நம்ம சந்தோஷமா யார் ஏற்றுக்கொள்கிறோம்? யாருமே நாம ஏற்றுக்கொள்ளவே விரும்ப மாட்டோம். எப்பயுமே ஆசீர்வாதம் இருக்கணும், எப்பயுமே சந்தோஷம் இருக்கணும், எப்பயுமே மகிழ்ச்சி இருக்கணும்னு சொல்லி இல்ல. ஒரு குடும்பத்துல 24 மணி நேரம் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் இருக்கும்னு சொன்னா இல்ல.
இரவிரவா புருஷன் பொஞ்சாதி அடிப்படி சண்டை பிரச்சனை பார்த்தா அடுத்த நாள் பிள்ளை பிறந்துடும். அடுத்த நாள் பிள்ளை பிறகு சந்தோஷமா இருப்பாங்க, கையை பிடிச்சிக்கொண்டு போவாங்க. அது எங்கட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எங்கட அன்னைக்கு வந்து 10 பிள்ளை சித்தப்பா அட்டி குடிச்சு போட்டு வந்து அடி என்ன அடிப்பார். ஒவ்வொரு வருஷம் பிள்ளை பிறகு ஒருக்கா எங்கட அப்பா கட்டி வச்சு போட்டு நல்ல அடிச்ச நல்ல அடிச்ச அண்டிரா என்ன அப்பா தான் அம்மா சேர்த்தோன்னா வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுத்தது. நல்ல அடி சித்தப்பா கட்டி வச்சாச்சு தென்னை மரத்துல. அப்போ வெறியெல்லாம் தெரிஞ்சுட்டு விடிய அவர் அப்படியே கட்டின வட்டிலே அப்படியே தூங்கிட்டார். விடிய அவட்டு விட்டாச்சு. அப்போ போய் அப்படியே அண்டி கொண்டே காயமெல்லாம் பூசி அடிச்சு அடியெல்லாம் காயமெல்லாம் பூசி தண்டாச்சு. இங்கே வா, நீ என்ன மனுஷன்னு சொன்னா இந்த மச்சான போலீஸ்ல போய் பிடிச்சி கொடுப்போம்னா போயிட்டான். ஆனால் அவன் வந்து கஞ்சினான் அப்பாட காலில் விழுந்து மச்சான் அடிக்கிறார் வந்து காப்பாத்துக்கண்டு அப்பா போய் கட்டி வச்சுட்டு அடிக்கிறது. கடைசியில் போலீஸ்ல போய் கொடுத்து அப்பாவை போய் போலீஸ்ல கொடுத்தாச்சு. அப்புறம் போலீஸ்காரங்க தெரியும் இங்கே பிரச்சனைகள் அடிக்கடி நடக்கிறதுன்னு விட்டுட்டாங்க. அப்போ பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த செகண்ட் ஒற்றுமையாயிருவாங்க. அடுத்த செகண்ட் என்ன செய்வாங்க? ஒற்றுமையாயிருவாங்க. அப்படித்தான் நாங்கள் இருக்க வேணும். என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் அடுத்த நிமிஷம் அதுதான் குடும்பம், அதுதான் வாழ்க்கை. இல்லை கணவர் பேசி போட்டார், கணவர் அடிச்சு போட்டார், மனைவி பேசிட்டா, ஏதாவது நடந்துட்டு சொல்லிட்டு நாங்கள் இருக்கவே கூடாது. குடும்பம் என்று சொன்னால் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஏசப்பாட பிள்ளையோட வாழ்க்கையில துன்பம் போராட்டம் பிரச்சனை வருகிற வேளையில் அது நல்லதுக்கு தான் ஏற்றுக்கொள்கிற வேளையில நாங்கள் பொறுமையை தாழ்மை கீழ்ப்படிவை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் இன்னுமாக நாங்கள் புரிஞ்சு கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட முடியும். எங்களுடைய வாழ்க்கையில ஆவின் கனிகள் காணப்படும், வரங்கள் காணப்படும். சங்கீதம் 44:22 நாங்கள் சீக்கிரமாக படிப்போம். உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரமும் நாங்கள் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட மாட்டே போல எண்ணப்படுகிறோம் சொல்லி அங்கே சங்கீதம் 44:22 சொல்லப்படுகிறது. பிரசங்கி 4:1-2-3 எடுத்து படிங்க. சிந்தித்து பார்த்தேன், இதோ ஒடுக்கப்படுகிறவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மருத்துவர்களையே பாக்கியவான் என்றேன். இவ்விரத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிரபாதவனுடைய நிலைமையை வாசி. நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் செய்கைகளையும் காணவில்லையே. இங்க பிரசங்கி என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, உண்மையா தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் நீதியாய் நடக்கிற பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். பலம் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? விசா உள்ளவன் விசா இல்லாதவனை போட்டு நச்சரிக்கிறது, நெசலடிக்காரன் மற்றவங்களை போட்டு நச்சரிக்கிறது. என்ன ஒரு வசதி படைச்சவன் உயர்ந்தவன் என்ன செய்யறான்? அவங்க கீழே இருக்கிறவங்களை போட்டு என்ன செய்யறது? பலம் இல்லாதவங்களை போட்டு நச்சரிக்கிறது. இதுதான் வாழ்க்கை. அப்ப இந்த பிரசங்கி சொல்லுகிறார், ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கல முன்னமே காலம் சென்று செத்து போனாங்களே அவங்க வாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே பிரசங்கி சொல்லுகிறார். இவ்விரத்தாருடைய நிலைமையை பார்க்கலும் இன்னும் பிரபாதவனுடைய நிலைமையை வாசி. துர்ச்செய்கள் இந்த பூமியில காணப்படுகிறது. ஒரு நீதிமானுக்கு நீதியாய் நடக்கிறவனுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல ஒரு இதே ஒரு நல்ல புரிஞ்சு கொண்டு அவங்கள நேசிச்சு வாழக்கூடிய ஒரு மனுஷனையுமே காண முடியாது. துன்பத்தை விளைவிக்கிறவர்கள் தான். பலம் உள்ளவன் பலவீனனை ஒடுக்குகிறான். அப்ப உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் பாடுகள் பிரச்சனைகள் இந்த உலகத்துல என்ன செய்யுமா? வரும். அது நல்லதுக்கு. எங்களை நாங்களே உயர்த்தாதபடிக்கு எங்களை நாங்களே ஆராய்ந்து சரி செய்து நாங்கள் முன்னேறுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக எபேசியர் 6 எடுத்து சீக்கிரமா படிங்க. எபேசியர் 6:10. எபேசியர் 6:10 இருந்து படிங்க. பக்கத்தை சொல்லிட்டு சீக்கிரமா படிங்க. ஆமென். லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்க பாருங்க, எபேசியருக்கு அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
ஹல்லேலூயா. போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் சொன்னா என்னத்துல நாங்கள் பலப்படணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் நன்றாய் படிக்கணும். நேற்று நாள் உபவாசப்படுறதுல நாங்கள் தியானித்திருந்தோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம்னு சொன்னா பைபிளை படிச்சாதான் அறியும். மற்றவங்க ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறார்கள் சொல்லுகிறபடினால நாங்கள் அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருக்காக வாழ்வதனால நாங்கள் அறியவே முடியாது. ஒரு கணவனுக்கு மனைவி நேரத்தை செலவிடும்போது, கணவன் நேரத்தை செலவிடும் பொழுதுதான் ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். என் கணவர் இப்படிப்பட்டவர், என் மனைவி இப்படிப்பட்டவர் சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறியணும்னு சொன்னா பரிசுத்த வேதாகமத்தை நன்றாக படிக்கணும். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய பிரசனத்தில் நாங்கள் மூழ்கி இருக்கணும். அப்பதான் நாங்கள் அவரை அறிகிற அறிவில் நாங்கள் என்ன செய்ய முடியுமா? வளர முடியும். இப்போ மனுஷனுக்கு அவருடைய சத்துவத்தை பலப்படுங்கள். அப்ப நாங்கள் பலப்படுவதற்கு அவருடைய வார்த்தையை நாங்கள் படிக்க வேணும். அவரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிசாசும் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படிப்பது மாத்திரமல்ல, அதை நாங்கள் வஸ்திரமாக நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அப்பதான் என்ன சின்ன சண்டைகள், சஞ்சங்கள், கோபங்கள், எரிச்சல், பொறாமை, போட்டி, நம்மளை பற்றி என்ன கதைச்சாலும் இந்த வேத வார்த்தை, அந்த வார்த்தை எங்களை நடத்தும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருப்போம். நெருக்கத்தின் நேரத்தில், துன்பங்கள் வருகிற வேளையில, பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற வேளையில எங்களுக்கு அது நாங்கள் பொறுமையா இருக்க நாங்கள் என்ன செய்வோம்? இன்னும் பிரகாசிப்போம், இன்னும் மின்னுவோம். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தங்கம் புடமிட எந்த அளவுக்கு புடமிடப்படுகிறதோ, எந்த அளவுக்கு நெருப்பால் அது சுட்டரிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு மின்னும். அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அது விசா இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், மனைவியை பிரிந்த துக்கம், கணவனை பிரிந்த துக்கம், பிள்ளைகளை பிரிந்த துக்கம், இப்படி நெருக்கங்கள், பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள் வருகிற வேளையில நாங்கள் என்ன செய்ய வேணுமா? ஆண்டவருடைய வார்த்தையை படித்திருந்தால் பொறுமையா இருப்போம், தாங்குவோம், சகிப்போம். எங்களை பார்த்தோன்னே சொல்வாங்க, உண்மையாவே ஒரு சகிப்புத்தன்மையா இருக்கிறான், பொறுமையா இருக்கிறான், இந்த பிரச்சனை வரும்போது எப்படி கையாளுறான்னு பாருங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்துறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லி மற்றவங்க எங்களை என்ன செய்வாங்க? இனம் கண்டு பேசுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். எங்களை நாங்களே போற்றி புகழ்ந்து சொல்வதை விட மற்றவர்கள் எங்களை இனம் கண்டு உண்மையாவே தேவனுடைய பிள்ளை, உண்மையாவே ஒரு ஆண்டவர் இந்த பிள்ளையோடு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அவருடைய வஸ்திரத்தை சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாச சொன்ன மாதிரி ஆரோட எங்களுக்கு போராட்டம் உண்டு? பக்கத்துல இருக்கிறவங்களுடைய, கணவனுடைய, மனைவியோடைய, பிள்ளைகளுடைய, இல்லாட்டா நம்ம ஊழியம் செய்ய விருப்பம் இல்லாம ஆறாவது எரிச்சல்ல பொறாமையில ஏதாவது கதைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள நாங்களே பார்க்கறதா? அவங்கள பிசாசுன்னு சொல்றதா? இல்ல. ஆரோட போராட்டமா? பாச சொன்ன மாதிரி அப்பத மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத அவர்களின் சேனைகளோடும் தான் உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு. அவைகளை நாங்கள் ஜெயிக்க வேணும். ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்கள் ஜெயித்து ஓட்டத்தை முடித்தார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால தீங்கு நாளில் எங்களுக்கு தீங்கு, பிரச்சனை, போராட்டம் வரும் பொழுது என்னவா? தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்க வேணும். ஹல்லேலூயா. யாரை நாங்கள் எதிரியாய் பார்க்க கூடாது. நான் ஊழியம் செய்வதற்கு இந்த சகோதரிக்கு விருப்பம் இல்லை, சுதா சிஸ்டருக்கு விருப்பம் இல்லை, பாசருக்கு விருப்பம் இல்லை, பாசர் நான் ஊழியத்துல போடல, நான் யாரையுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தீமைகளை சகிக்க, நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவில வளருகிறோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் தேவனுக்கு எல்லா காரியங்களிலே உபவாச கூட்டம், பரிசுத்த ஓய்வு நாள், கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள், ஒருவரை நேசிக்கிற காரியங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் வருகிற வழியில் அதை எந்த அளவுக்கு நாங்கள் அமைதியான முறையிலே அதை கையாளுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தீங்கு நாளில் என்ன செய்யணுமா? நாங்கள் எதிர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் எதிர்க்கணுமா? பொல்லாத மாமிசத்தோட இரத்தத்தோடும் இல்ல, யாரோட? சகோதர சகோதரிகளோட இல்ல, யாரோடமா? ஆரோட? அந்தகார லோகாதிபதிகளோட, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. அதை நாங்கள் உணர்ந்தோம்னு சொன்னா எல்லாரோட சமாதானமாயிருப்போம். சத்ருவோட கூட நாங்கள் என்ன செய்வோம்? சமாதானமா இருப்போம். நீங்கள் முன்னேறுவதற்கு சுதாசிச தடையா இருந்தாலும் என்ன செய்வோம்? சுதாசிசரோட சமாதானமா இருப்போம். என்ன சொன்னா சுதாசிச
சுவாசம் பின்னாடி இருந்து செயல்படுகிற அசுத்தாவி இருக்கிறதெல்லாம் பொல்லாத வானத்த சேனைகள் அந்தகார லோகாதிபதி அவங்களோட தான் நம்மளுக்கு போராட்டம் இல்லை. சுதாசனோட போராட்டம் இல்லை, இல்லடப்ப யாரோடையுமே போராட்டம் இல்லை. அல்லேலூயா. ஆகினால நாம் எல்லாரோடையும் சமாதானமா சந்தோஷமா இருப்போம். நாங்கள் நேரம் காணாதபடினால லூக்கா 9:23 சீக்கிரம் எடுத்து படிங்க. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு கையை தூக்கி கண்ணுக்கு முன்னாடி சொல்லுங்க, எனக்கு எது சிலுவை? உங்களோட மைண்டுக்குள்ளே நீங்க கையை தூக்கி சொல்லுங்க, உங்களுக்கு எது சிலுவையா இருக்கு? ஐயோ, என்னுடைய பொஞ்சாதி பருவத்துக்கு போனா எனக்கு இங்கதான் பரலோகம், என்னோட கணவன் பரலோகத்துக்கு போனா எனக்கு இதுதான் பரலோகம். நான் சொன்னாராம், எங்க என்னுடைய கணவன் சொன்னாராம், என்னுடைய மனைவி பரலோகத்துக்கு வந்தா நான் வரவே மாட்டேன், என்னடா நான் அங்க வந்தா எனக்கு அது நரகமாயிருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்ப என்ன பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேணுமா? ஏசப்பாவை பின்பற்ற கடவன். மனைவி இல்லையா? சந்தோஷமா ஓடுங்க. கணவன் இல்லையா? சந்தோஷமா ஓடுங்க. பிள்ளைகள் இல்லையா? சந்தோஷமா ஓடுங்க. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மலடிகள் பாக்கியவதிகள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு. அல்லேலூயா. கணவன் மனைவி சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஓ, என் கணவன் தான் எனக்கு சிலுவை, என் மனைவி தான் சிலுவை, ஓ எனக்கு இந்த காரியம் தான் சிலுவை. வேலை செய்யறதுல சில பேருக்கு 10 ரூபா தான் சிலுவை, லீவே தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி. என்ன அப்படி நாங்கள் ஒருவருடைய சிலுவையை பார்க்காதபடி தன்னைத்தான் எங்களை நாங்களே வெறுத்து அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுக்க வேணும். விசா இல்லை, வேலை இல்லை, போராட்டம், பிரச்சனை. அக்காவுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், தம்பிக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், தம்பியை கூப்பிட்டு விடணும். இந்த உலகத்துல நாங்கள் எல்லா கடமைகளையும் செய்ய வேணும். ஆண்டவரை அறிஞ்சிட்டோம்னு சொல்லி போட்டு அம்மா அப்பாவெல்லாம் வெறுக்கக்கூடாது, சகோதரங்களை வெறுக்கக்கூடாது. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அப்பதான் அம்மா அப்பா ரசிக்கப்படாதவங்க ரசிக்கப்படுவாங்க. சொல்லக்கூடாது. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் இப்ப இந்த அலடியாக்குள்ள போனானா அப்பவே காசு அனுப்பாம விட்டுட்டான், தகஜி கல்யாணம் கட்டி கொடுக்காம விட்டுட்டான், கடனை கட்டாம விட்டுட்டான். அப்படி நாங்கள் எங்களை பெட்டி தாயப்ப கண்ணீர் விட நாங்க விடக்கூடாது. அம்மா அப்பா ஆண்டவர் அறியாட்டாலும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்யணும். அப்ப பாருங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஏசப்பாவை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். அல்லது அந்த உலகத்தை நாங்க ஆதாயப்படுத்தோணும் என்று சொல்லி நாங்கள் நினைப்போம் என்று சொன்னா நாங்கள் ரட்சிப்பை இழந்து விடுவோம், சமாதானத்தை இழந்து விடுவோம், சந்தோஷத்தை இழந்து விடுவோம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நானும் நீங்களும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் வாழணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு விசா இருக்கணும், வேலை இருக்கணும், எனக்கு மற்றவங்களை விட துன்மார்க்கரை விட நான் நன்றா இருக்கணும் ஆசைப்படுறது உண்மைதான். ஆனா அவையெல்லாம் ஏதாவது ஒன்றுல குறைவு இருக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனா நாங்கள் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை இழந்து விடவே கூடாது. இன்றைக்கு அவைகளுக்காக ஓடி இன்றைக்கு உவாச கூட்டம் இல்லை, உலக காரியங்களுக்காக, உலக பொருளுக்காக, என்ன நகை நட்டுக்காக, என்ன எத்தனை பேர் அப்படியே பண ஆசை அதுக்கு இதுக்கெல்லாம் போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? உவாச கூட்டம் இல்லை, பரிசுத்தோவினால் இல்லை, கர்த்தருடைய காரியங்கள்ல ஒன்றும் இல்லை, சுவிசேஷம் அதிக போனா வர்றதில்லை, ஆண்டவருடைய காரியங்களை ஒன்றிலையுமே காண முடியாது. என்று சொன்னா அவங்க அந்த உலகத்தை ஆதாயப்படுத்தணும். நான் வீடு கொண்டோணும், வேலை கொண்டோணும், எடுக்கணும், விசாரணை பார்க்கணும், லாயருக்கு கொடுக்கணும், நான் நகை கொண்டோணும், நட்டு கொண்டோணும், வீடு கொண்டோணும், நான் அதை கொண்டோணும், இதை கொண்டோம்னு சொல்லி தங்களோட ஜீவனை என்ன செய்யறாங்க? இழந்து போறாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தியும் இன்றைக்கு எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, சமாதானம் இல்லை, நல்ல ஆஸ்வாதமா இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆனா என்கிட்ட ஒன்றும் இல்லாட்டாலும் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து தன்னை நஷ்டப்படுத்தினான் அவனுக்கு லாபம் என்ன? இன்றைக்கே நிறைய பேரை காணல, பரிசுத்த ஓய்வு போக வர முடியாம இருக்குது. வேலைக்கு போனா 50 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினா லாபமே இல்ல. அல்லேலூயா. என்ன இல்லாட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்ப வேணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேணும், அவரை அறிவில் நாங்கள் வளரணும். திடீரென்று நாங்கள் எங்களுக்கு ஒன்று நேர்ந்து நாங்கள் மரித்தோம் என்று சொன்னால் எங்களுடைய ஜீவன் ஆண்டவரோட இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்க போறதில்லை, எத்தனை பவுன் கொண்டு வந்த நீ,
எவ்வளோ எத்தனை வீடு வச்சிருக்கிற, எத்தனை கார் வச்சிருக்கிற, விசா வச்சிருக்கிறியா, வேலை வச்சிருக்கிறியா, எல்லாம் செய்ய வசதியாக இருக்கிறியா, வா நீ உனக்கு தான் பரலோகம்னு சொல்லி ஒரு நாளும் அப்படிப்பட்டவங்க தான் நரகத்தில் கிடப்பாங்க. இன்னைக்கு ஏன்னு சொன்னால் அவங்க இந்த உலக ஆசைகள், உலக காரியங்களுக்காக ஓடி 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 தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் இழந்து போகிறார்கள், ரட்சிப்பை இழந்து போகிறார்கள், தேவனுடைய காரியங்களில் இருந்து பின்வாங்கி போகிறார்கள். அழைத்த அழைப்பிலே அவர்கள் உறுதியாக இல்லை, தடுமாற்றம். அல்லது எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப எங்களை நாங்கள் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் எங்களுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. எல்லாம் எப்படி நாங்கள் தாயுடைய கருவிலிருந்து வெளியில வருகிறோமோ அப்படித்தான் நம்ம போக போறோம். ஒன்றுமே கொண்டு வர போக போறது இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்ட சந்ததி பின் சந்ததிக்காக விட்டுட்டு போக போறாங்க. அப்ப நாங்கள் உண்மையாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருக்காக நாங்கள் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தை நாங்கள் போய் சேரும் பொழுது உண்மையை முத்தமுள்ள ஊழியக்காரனை சொல்லி ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்ல நாங்கள் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:22. நான் கொஞ்சம் இதில் சீக்கிரம் முடிச்சு விடுறேன். அப்போஸ்தலர் 4:22. அப்போஸ்தலர் 14:22. ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறாங்க, அப்ப சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் பிரச்சனை கூட போகிறீர்களா? அநேக உபத்திரவங்களுக்கு கூடாக போகிறீர்களா? கடனை கட்ட முடியல, வட்டியை கட்ட முடியல, என்ன போகிறீர்களா? கவலைப்படாதீங்க. உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனை வருகிற வழியில தான் பாருங்க, நாங்க எல்லாம் நிறைவா இருந்தா தேட மாட்டோம் ஆண்டவரை. ஏதோ ஒரு பிரச்சனை வருகிற வழியில தான் நாங்கள் என்ன செய்யறோம்? ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறோம். அல்லேலூயா. அப்ப எங்களோட வாழ்க்கையில உபத்திரவங்கள் வழியாக நாங்கள் போகும் பொழுது அதை சந்தோஷமாக நாங்கள் எண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அங்கே அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்கிறாரோ அவங்கள நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னான். அப்படி எங்களோட வாழ்க்கையில வேலை இல்லாம போகலாம். அல்லேலூயா. பரலோகம் இல்லாம போயிருமா? வேலை இல்லாட்டாலும் ஆண்டவர் எப்படியாவது எங்களை போஷிக்கிறார் தானே, நடத்துறார் தானே. இன்றைக்கு நடத்துறவர் நாளைக்கும் நடத்துவார். ஆகினால நாளைய தினத்தை குறித்து கவலைப்படவே கூடாது. அல்லது ஆண்டவர் ஒரு நாளும் அவரை நம்பி வந்த பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஆமென். 2 கொரிந்தியர் 1:4 எடுத்து படிங்க. 2 கொரிந்தியர் 1:4. ஆமென். இங்க அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார் கொரிந்து பட்டணத்துக்கு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இருக்கா? கையை தூக்குங்களேன். ஊழியம் செய்கிற பிள்ளைகள், அதாவது என்ன ஊழியம் வேண்டாம், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் கையை தூக்குங்க. அப்படியே உட்கார்ந்து கொண்டு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்ல இருந்து வாலிய பிள்ளைகள் பெரியாங்க, அப்படியே கை வச்சு கொண்டிருங்க. ஆண்டவர் என்னையும் சேர்த்தா நான் கையை தூக்குறேன். பாருங்க, இங்க சொல்லுகிறார் அப்போஸ்தலர் பவுல், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு மற்றவர்களுக்கு உபத்திரவம் வருமல்ல. கையை தூக்குங்க, விடாதீங்க. நானும் நீங்களும் என்ன செய்யறோம்? மற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்றோம் என்ன? அப்ப நாங்க உபத்திரவப்படணும், நாங்க துன்பப்படணும். அப்பதான் ஒருத்தனுக்கு துன்பம் வரும் போது நாங்க அதை உணர்ந்து நாங்கள் சொல்ல முடியும். அப்ப பாருங்க, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, இன்னும் நான் ஏற்கனவே உபத்திரப்பட்டிருக்கிறேன் தானே, உபத்திரப்பட்ட ஆண்டவர்களை நடத்துறார் தானே, அதே மாதிரி மற்றவன் உபத்திரவப்படுகிற பொழுது நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறது. நம்மளுக்கு ஆறுதல் செய்கிறது ஆறு? ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அப்ப இந்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் எப்படி அருமையா எழுதுகிறாருன்னு சொல்லி, எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்க என்ன செய்ய வேணுமா? ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி ஆண்டவர் எங்களை செய்கிறாராம். எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களையும் உங்களையும் எனக்கு என்ன செய்கிறாராம்? ஆறுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, வார்த்தைகள் மூலமாய் பேசி தேற்றி என்ன செய்கிறாராம்? எங்களை நடத்துகிறார். அல்லேலூயா.
பிள்ளைகள் பிறந்து சேர்த்துட்டு. அப்போ அவள் சத்தியாக உடைஞ்சு போய் இருக்கும் பொழுது அவள் மாதிரி இன்னொரு சகோதரி அந்த சகோதரியை பலப்படுத்தி அந்த சகோதரியை ஆறுதல்படுத்தி அந்த சகோதரி ஆண்டவர்களே இருக்கிறான். அப்போ அவள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் பொழுதுதான் திடீரென்று பக்கத்தில் இன்னொரு பிள்ளைக்கு பிள்ளை முதல் பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை செத்துட்டு. பிள்ளை செத்த உடனே அந்த சகோதரி கத்துன்னு கத்துறாங்க, தாங்க முடியாமல் கத்துறாங்க. அப்போ என்னென்ன விஷயத்தை அறிஞ்சு பக்கத்தில் இருக்கிற சகோதரி சொன்னாவும், சரி அழாத, கவலைப்படாத, உன்னுடைய ஃபீலிங் எனக்கும் விளங்குது, நானும் உன்னமா இருக்கா, நீ ஒரு முதல் பிள்ளை ஒரு பிள்ளைய விளந்து நீ தவிக்கிறாய், நான் 3 குழந்தையை விளந்து நான் தவிக்கிறேன், கவலைப்படாத, அழாது என்று சொல்லி அங்கே அவளுடைய வேதனை தன்னுடைய வேதனையாய் அறிந்து புரிந்து ஆட்டி தேற்றும் போது அவள் உடனே அழுகிறதை நிப்பாட்டி அவளை பார்த்து மற்றவளை பார்த்து வேதனைப்பட்டாலும், நான் ஒரு பிள்ளைய விளந்துட்டு சொல்லி அழுகிறேன், 3 பிள்ளையை கொடுத்து போட்டு இருக்கிறாள், அவள் என்ன ஆட்டி தேற்றுறாள்னு சொல்லி இப்படித்தான் ஆண்டவர் எங்களை பாதைகள் ஊடாக துன்பங்கள் ஊடாக பிரச்சனைகள் ஊடாக நடத்தும் பொழுது கடன் கட்ட முடியாம வட்டி கட்ட முடியாம பிரச்சனைகள் ஊடாக போகும் பொழுது நாங்கள் சந்தோஷமாக அவைகளை எண்ண வேண்டும். அப்போதான் நம்மளோட பிரச்சனையில இன்னொருத்த பின்னுக்கு வந்து கொண்டிருக்கும் போது அவங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும், ஆறுதல் படுத்த முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கிறிஸ்துவுடைய பாடுகள் என்னிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஆறுதல் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து எங்களை நடத்துகிறது ஆறு பத்ரோனா, கணவனா, மனைவியா? இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருந்தாலும் நான் மலமலண்டு வசனத்தை சொல்லுகிறேன், புரியுங்க. 1 தீமோத்தேயு 6:6 6வது அதிகாரம் 6வது வசனம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம், 1 பேதுரு 4:12-13, எபிரேயர் 13:14, ரோமர் 8:18. அல்லேலூயா. யாக்கோபு 1:12-13-14வது வசனம். கடைசியாக நாங்கள் 2 வசனத்தை படிச்சு போட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், முடிக்க போகிறோம். வாசி பார்த்து கொண்டிருக்கிறார். யாக்கோபு 1:12 சீக்கிரம் மட்டும் படிங்க. 2 வசனத்தை படிச்சுட்டு நாங்கள் வார்த்தையை முடிக்க போகிறோம். யாக்கோபு பக்கத்தை சொல்லிட்டு படிங்கம்மா. யாக்கோபு 1:12-13-14. பாருங்க, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்முடைய அன்புக்குரியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவனுடைய கிரீடத்தை நம்ம பெறணும் என்று சொன்னா சோதனைகள் பாடுகள் கூடாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். யோபு சொல்லுகிற மாதிரி நன்மைக்கு காத்திருந்து எனக்கு தீமை வந்தது, ஒளிக்கு காத்திருந்து எனக்கு இருள் வந்தது என்று சொல்லி அங்கே புலம்புகிறது போல நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைய வாழ்க்கையில கஷ்டம் வரும், துன்பம் வரும். என்ன கணவனே சில வேளையில பேசுவார், என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை உனக்கு, எப்போ பார்த்தாலும் ஒரே கடன் கஷ்டம் அழுது கொண்டு மனைவி சொல்லுவா, கணவன் சொல்லுவார், பிள்ளைகள் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா, சகிக்க வேணும். அல்லேலூயா. இல்லை நீ நாடு பார்த்துருவோம்னு சொல்லி சண்டை சச்சரவு என்ன வார்த்தைகளை விடுறது, காயப்படுத்துகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தவிர்த்து பொறுமையாய் தாழ்மையாய் அந்த இடத்துல நாங்கள் அமைதியாய், அல்லேலூயா. கோபம் வரும் பொழுது அமைதியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு நாங்கள் பேசி காயப்படுத்தி விடாதபடி அந்த இடத்துல நாங்கள் ஆண்டவர் எங்களை அந்த பார்க்க அந்த டைம்ல நாம் என்ன செய்கிறோம் என்று சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறது சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நானும் நீங்களும் சந்தோஷமாக எண்ண வேணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பாடுகள் சோதனை கூட வரும் பொழுதுதான் ஒரு பிரச்சனை வரும். கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வருகிற வழியில தான் ஒரு மனைவி கணவனை புரிந்து கொள்ளுகிறாள், கணவன் மனைவியை புரிந்து கொள்ளுறாங்க. சந்தோஷம், இன்னும் பாசம் கூடும். அல்லேலூயா. நடந்து போன காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நடந்து முடிஞ்ச காரியத்தை நிமித்தம் தான் என்னுடைய கணவனை நான் இன்னுமாய் நேசிக்கிறேன், மனைவியை நான் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி, ஐயோ என் கணவனை காயப்படுத்தி விட்டுட்டேனே, என் மனைவியை காயப்படுத்தி விட்டுட்டேனே என்று சொல்லி இன்னுமாய் இறுக்கமாக பாசம் அன்பு வளரும். அல்லேலூயா. என்னுடைய கடந்த பாதைகளை நான் நினைத்து பார்க்கும் பொழுதெல்லாம் அப்படித்தான். அல்லேலூயா. என்னுடைய கணவனை நான் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா. என் கணவனை கர்த்தர் கொடுத்து எனக்கு கொடுத்த நல்ல கிஃப்ட். அல்லேலூயா. பாடுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வருகிற வேளையில பெண்களாகி நான் படபடபடபடன்னு கதைச்சு காயப்படுத்தி கொடுக்கிறோம் கணவன்மாரை. அல்லேலூயா. சகோதரங்களே, விளையாட மற்றவர்களே, அல்லேலூயா. நம்முடைய கணவரை நாங்கள் எந்த அளவுக்கு அவர்களை நாங்கள் இறுக்கமாய் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்பு கணவனுடைய ஆயுசும் கூடும். அல்லேலூயா.
பாச சொல்வார் அடிக்கடி, ஏன்னா எப்ப நான் பரலோகமே சொந்தமேன்னு சொல்லி எப்போ போறேன்னு அடிக்கடி சொல்லுவார். என்ன இல்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்ம கணவனை நேசிக்கணும் அந்த அளவுக்கு அவருடைய ஆயுசு கூடும். அப்படிப்பட்டவங்க சீக்கிரம் போக மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க சபையா கவலைப்படவே, உங்களோட உண்மையை கவலைப்படாதுங்கன்னு சொன்னா, என்னுடைய தாயார் வந்து நிறைய ஆப்ரேஷன், நிறைய வருத்தம். அம்மா தான் சீரியஸா கிடந்து அடிக்கடி ஓடினான் இந்தியாவுக்கு. ஆனா என்னுடைய அம்மா போப்புறம்னு சொல்லுவா. நான் எப்போ போப்புறம் தெரியல, கடிதம் எழுதி வச்சுக்கிறேன், பிள்ளை பட்டிக்குள்ள அங்கே இருக்குது இங்கே இருக்குது, நீ வந்தா பாரு, நான் செத்த பின்னாடி நீ வந்து அதை எடுத்து படி என்னெல்லாம் சொல்லுவான். ஆனா அம்மா இப்படி இப்படி ஒரு பக்கத்துல புலம்பி கொண்டிருக்க, திடீரெண்டு அப்பா சந்தோஷமா தாவீதை போல நடனம் ஆடி சந்தோஷமா ஹாப்பியா பாடிக்கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர். சொல்லாம கொள்ளாமலேயே வாயாலேயும் சொல்லல, அவருக்கும் தெரியாது, போய் சேர்ந்துட்டேன். அப்படித்தான் நாம நினைக்கிறது உண்டு, தேவன் நினைக்கிறது உண்டு. அல்லேலூயா. அப்ப என்னவா, அவன் தன் சுய இச்சைகளினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி அங்க நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். அப்ப சில பேர் உண்மைதான், சில வழியில சோதனை வருகிறது, பாடு வருகிறது, பிரச்சனை வருகிறது, நம்மளும் ஒரு காரணமாய் மாறி விடுகிறோம். சில பேர் அதிக பண ஆசை, நிறைய வசனம் எடுத்து நான் அதை படிக்க முடியல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணக்காரன் ஆகணும், வீடு கொண்டணும், கார் கொண்டணும், அது செய்யணும் இது செய்யணும், வட்டிக்கு வேண்டி சீட்டு போட்டு அங்க போட்டு இங்க போட்டு கடைசியில தன்னுடைய ஆத்மாவை இழந்து, தன்னுடைய ஜீவனை இழந்து, தேவ சமூகத்தை இழந்து, தேவ பிரசனத்தை இழந்து என்ன செய்யறாங்க, காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட காரியம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டவே வேண்டாம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் நாங்கள் எழுந்திருந்து தகப்பனே கர்த்தாவே, நீங்க கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா, எல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எழுந்து நின்று ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நீங்க தந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே பிரச்சனைகள் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், என் ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஓடுகிற பொழுது என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே ஐயா, யார் மூலம் வந்தாலும் ஆண்டவரே நான் பொறுமையா இருப்பேன், நான் சண்டை போட மாட்டேன், நான் பிரச்சனை பட மாட்டேன் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே தாழ்மையா இருப்பேன், பொறுமையா இருப்பேன் ஆண்டவரே ஐயா கர்த்தாவே. எல்லாரையும் நான் நேசிப்பேன் ஆண்டவரே. யாரோடும் உங்களுக்கு கோபம் வேண்டாம், யாரோடும் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே, யார் மேலும் உங்களுக்கு கசப்பு வேண்டாம் ஆண்டவரே ஐயா கர்த்தாவே. எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே கிரிகிசர் அந்த ஆண்டவரே அப்பா பிரபஞ்சத்து பொல்லாத அந்தகார லோகாதிபதிகள் சேனைகளோட நான் எங்களுக்கு போராட்டம் உண்டு. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே சோத்திரம் வாய்களை திறந்து ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 2026 ஆண்டுல ஆண்டவரே எல்லாரும் ஒப்புக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் செய்யற பிள்ளைகள் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லாரும் நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஊழியக்காரனை நேசிக்கிறேன், ஊழியக்காரியா நேசிக்கிறேன், ஊழியம் செய்யற பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு பக்கத்துல இருக்கிற சகோதரி நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. யார் மேலும் எனக்கு கசப்பு வேண்டாம் ஆண்டவரே கர்த்தாவே. ஊழியக்காரன் சொன்னது போல சபை என்பது குடும்பம், இது என்னுடைய குடும்பம் ஆண்டவரே. எல்லாரும் நான் மன்னிக்கிறேன், எல்லாரும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. நான் மனத்தாழ்மையோட ஆண்டவரே ஐயா உடைய ஊழியர்களை இன்னும் உற்சாகமாய் செய்ய கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமென்.